وصحبه أجمعين أما بعد قال تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويوم يغل الظالم على يديه يقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا يا ويلتى ليتني لم اتخذ فلانا خليلا صدق الله العليم. அகிலங்களை படைத்து அரசாட்சி புரிந்து கொண்டிருக்கிற அரிசின் நாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இன்னும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் வற்றா கருணை நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய பேரருள் நமது மாதாந்திர பெண்கள் பயானினுடைய 17வது மாதத்தை இப்போது நாம் அடைந்திருக்கிறோம். நிறைய விஷயங்களை சொல்லவும் கேட்கவும் அல்லாஹ் நமக்கு ஒரு 17 முறைகளுக்கான வாய்ப்பினை வழங்கி இருக்கிறான். அதனுடைய முழுமையான நன்மைகளை, முழுமையான பாக்கியங்களை அடைகிற நசீபினை எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் நமக்கு வழங்கி விடுவானாக. ஆமீன். எப்போதுமே மனித இயல்பு, மனிதர்களுடைய ஒரு பழக்கம் என்னவென்றால், எந்த பொருளை பார்த்தாலும் அல்லது எந்த பொருளை பயன்படுத்த நினைத்தாலும் அந்த பொருட்களிலேயே நல்ல தரமான பொருளாய் பார்ப்பது, தரமான பொருளை எடுத்து பயன்படுத்துவதுதான் மனிதனுடைய பழக்கம், இயல்பு. ஆடையை எடுத்து உடுத்த நினைக்கிற நாம் இருக்கிற ஆடைகளில் சிறந்த ஆடையை எடுக்க நினைக்கிறோம். அழுக்கான ஆடைகளை யாரும் எடுப்பது கிடையாது. சுத்தமான ஆடையை எடுத்து அணிகிறோம். 2 உணவுகள், ஒரு உணவிலே ஈவல் மொக்க கிடக்கிற ஒரு உணவுக்கு மத்தியில் முழுமையாய் அதை போர்த்தி வைக்கப்பட்ட சுத்தமான உணவு, 2 எது வேண்டும் என்று கேட்கிற போது மனம் தானாகவே அந்த சுத்தமான அந்த உணவையை விரும்பும். பொருளிலே ஆரம்பித்து, உணவுகளிலே ஆரம்பித்து மனிதனுடைய மனம் இயல்பிலேயே சுத்தத்தை நேசிக்கிற வண்ணமாய் அல்லாஹ் அந்த உள்ளத்தை படைத்து வைத்திருக்கிறார். அதனாலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுத்தத்தை கொண்டு போய் ஈமானோடு சேர்த்து வைத்தார்கள். அத்தொரு ஷக்ருல் ஈமான். தூய்மையாய் இருப்பது ஈமானின் ஒரு பகுதி என்று சுத்தத்தை கொண்டு போய் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானோடு சேர்த்து வைத்தார்கள். சுத்தம் ஆக அவ்வளவு பெரிய இபாதத். ஒரு தொழுகையாக தொழுக வேண்டும் என்றாலும் உது என்கிற உடல் சுத்தம் தேவை. குர்ஆன் ஓதுவதற்கு சுத்தம் தேவை. நோன்பு வைப்பதற்கு சுத்தம் தேவை. மார்க்கத்தில் எதுவெல்லாம் சிறந்த அமல்கள் என்று காட்டப்பட்டிருக்கிறதோ, பெருமானாரால் சொல்லப்பட்டிருக்கிறதோ, எல்லா அமல்களுடைய ஆரம்பத்திலேயும் சுத்தம் சேர்த்து வைக்கப்படுகிறது. சுத்தத்தோடுதான் ஒரு மனிதன் இபாதத்தை நிறைவேற்ற முடியும். அந்த இபாதத்து தான் பரிபூர்ண இபாதத்தாக மாறிப்போம். உலக பொருட்களிலே ஆரம்பித்து இறைவனை கொண்டு போய் சேர்த்து வைக்கிற இபாதத்து வரைக்கும் எல்லா இடங்களிலேயுமே சுத்தம் மிக அவசியம். உடல் சார்ந்த, பொருள் சார்ந்த சுத்தத்திற்கே இவ்வளவு மதிப்பு என்று சொன்னால், ஆகப்பெரிய சுத்தம் என்பது தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய உள்ள சுத்தம் தான் சுத்தத்திலேயே ஆகப்பெரிய சுத்தம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசுகிறார்கள். உடல்ல ஒரு சதை பகுதி ஒன்று இருக்கிறது. அந்த சதை பகுதி மட்டும் நேராக சரியாக அது மாறிவிடுமேயாயின் ஒட்டுமொத்த உடலும் சரியானதாக மாறிவிடும். அந்த சதை மட்டும் சீர்கட்டு விட்டால் உடலினுடைய மொத்த பாகமும் சீர்கட்டு விடும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை. வ இன்ன ஃபில் ஜஸதி முலகத்துன், உடல்ல ஒரு சதை பகுதி இருக்கிறது, அது கெட்டு போகுமானால், அது சீராகி விடுமேயானால், இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லு, உடம்புல ஒரு சதை அது சரியாகிவிட்டால் உடல் முழுக்க சரியாகிவிடும். இதா ஃபஸதத், அது சீர்கெட்டு போகிவிடுமேயானால் ஃபஸதல் ஜஸது குல்லு, முழு உடலும் கெட்டு போகும். அலா வஹிய கல்புன், அறிந்து கொள்ளுங்கள், அதுதான் உங்களுடைய உள்ளம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். ஒரு மனிதனுடைய உள்ளம் சீரடைந்து விட்டால் ஒட்டுமொத்த இபாதத்தும் சீரடைந்து விடும். ஒரு உள்ளம் மட்டும் கெட்டு போகிவிட்டால் அவன் இரவெல்லாம் நின்று வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டு இருந்தாலும் அந்த வணக்கத்திற்கு எந்த பலனும் கிடைக்காது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி காட்டுகிற போது ஆகச் சிறப்பான ஒரு ஹதீஸை சொன்னார்களே, இன்னமல் அஅமாலு பின்னிய்யா, நிச்சயமாக செயல்கள் எல்லாம் எண்ணத்தை கொண்டே அமைகிறது. ஒரு மனிதனுடைய எண்ணம் சீரடைந்து விட்டால் அவனுடைய ஒட்டுமொத்த செயல்களும் சீரான செயலாக பார்க்கப்படும். ஒரு மனிதனுடைய உள்ளம் மட்டும் சீர் இழந்து விட்டால் அவன் செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே சீரழிந்து விடும் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி காட்டிய வார்த்தைகள். உள்ள தூய்மை, இஹ்லாஸ் என்கிற உள்ள தூய்மை ஆகப்பெரிய இபாதத், அது மட்டும்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்காவினுடைய 13 ஆண்டுகளினுடைய நீண்ட வாழ்க்கை, நுபுவத்தினுடைய வாழ்க்கை 23 ஆண்டுகள். இந்த 23 ஆண்டுகளினுடைய வாழ்வில் 13 ஆண்டு காலத்தினுடைய வாழ்க்கை அவர்களுடைய உள்ளத்தை சரி செய்வதாக, அவர்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதாக மட்டுமே இருந்தது என்பதாக நாம் பார்க்கிறோம். அங்கு சஹாபாக்களுக்கு கடமைகள் எல்லாம் எந்த கடமைகளும் வந்து சேருவது கிடையாது. தொழுகை என்கிற கடமையே ஹிஜ்ரத்திற்கு ஓராண்டுக்கு முன்னாடிதான் கடமையாக்கப்பட்டது. தொழுகை போன்ற கடமைகள் எல்லாம் ஆவதற்கு முன்பாக சஹாபாக்களுடைய உள்ளத்தை சரி செய்யக்கூடிய பணியிலே தான் 13 ஆண்டுகளினுடைய காலத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கழித்தார்கள். அந்த உள்ளம் சீரடைந்ததற்கு பிறகுதான் அடுத்தடுத்து ஏராளமான கடமைகளை அல்லாஹ் கொடுத்தான். கொடுத்த மாத்திரத்திலேயே அந்த தன்மையை அப்படியே உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டார்கள். உள்ளம் சீரடைந்து விட்டால் ஒரு மனிதனுடைய எல்லா அமல்களும் சீரடைந்து விடும். உள்ளம் கெட்டு போகிவிட்டால் அவன் இரவெல்லாம் நின்று வணங்கினான், பகலெல்லாம் முழுமையாக நோன்பு வைத்தாலும் உள்ளத்துல இப்படி ஒரு எண்ணம் இருக்குது, ஊர் மக்கள் ஊரார்கள் எனக்கு தெரிந்தவர்கள் என்னை நோன்பாளி என்று புகழ வேண்டும், என்னை தொழுகையாளி என பேச வேண்டும், என்னை கொடையாளி என்று தனவந்தன் என்று என்னை சொல்ல வேண்டும் என்பதற்காக சதக்கா செய்கிறான். அடுத்தவர்களுக்காகவே செய்யப்படுகிற எந்த ஒரு இபாதத்தும் அது ஏற்றமான இபாதத் அல்ல. அந்த இபாதத்தின் மூலம் நன்மை கிடைப்பதற்கு பகரமாய் அவனுக்கு பாவம் வந்து சேரும். இந்த அடிப்படையிலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், இன்னமல் அஅமாலு பின்னிய்யாத், உங்களுடைய எல்லா செயல்களுமே எண்ணத்தை கொண்டே அமைகிறது. அது சீரடைந்து விட்டால் உங்களுடைய எல்லா செயல்களும் சீரடைந்து விடும். அது கெட்டு போகிவிட்டால் உங்களுடைய எல்லா செயல்களும் கெட்டு போகிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது பேசினாலும் சஹாபாக்களிடத்தில் வரலாற்று நிகழ்வுகளை சொல்லி பேசுகிற பழக்கமும் பாங்கும் பெருமானாருக்கானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள், பனி இஸ்ராயீலுடைய காலத்துல 3 நபர்கள் ஒரு வேலையாக ஒரு பணியாக அவர்கள் வனாந்தரத்திலே காட்டு பகுதிக்கு செல்கிறார்கள். நமக்கு வரலாறு நிறைய தெரியும் இதை பத்தி. அப்படி போனவங்க திடீர்னு கடுமையான மழை பெய்கிறது. மலையில இருந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக அந்த இடத்துல இருக்கிற ஒரு குகைக்குள்ளே சென்று விடுகிறார்கள்.
திடீரென அடித்த பலமான காற்றின் மூலம் ஒரு பாறை அவர்கள் இருந்த அந்த குகையினுடைய வாயிலை அடைத்து விடுகிறது. வெளியிலே செல்லுவதற்கு எந்த வழியும் இல்லை. அவர்கள் நகர்த்தி பார்க்கிறார்கள், பாறை நகருவதற்காக தெரிவதில்லை. பெரிய பாறை. சொல்லக்கூடிய நிகழ்ச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு எடுத்துக்காட்டாக உதாரணமாக சொல்லி காட்டுகிறார். 3 பேர் உள்ளுக்குள்ள சிக்கிக் கொண்டார்கள் அல்லவா? 3 நபர்களும் தன்னுடைய அல்லாஹ்விடத்திலே, தன்னுடைய இறைவனிடத்திலே, தன்னுடைய வாழ்நாளில் நடந்துவிட்ட அவர்களால் நிகழ்த்தப்பட்ட ஒரு செயலை சொல்லி துஆ செய்யலாம் என முடிவு எடுக்கிறார்கள். இஹ்லாஸோடு உள தூய்மையோடு நாம் செய்த ஒரு விஷயத்தை சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை கேட்போம். அதன் மூலம் நமக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் என்று முடிவெடுக்கப்படுகிறது. 3 பேரும் அவருடைய வாழ்நாளிலே நடந்த ஒரு நிகழ்வை சொல்லி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார். முதலாவது நபர் துஆ செய்தார், யா அல்லாஹ், ஒவ்வொரு நாளும் என்னுடைய பெற்றோர்களுக்கு உணவு கொடுக்காமல் நானும் உணவு சாப்பிட்டது கிடையாது, என்னுடைய குழந்தைகளுக்கும் நான் உணவு கொடுத்தது கிடையாது. அப்படி ஒரு நாள் நான் வீட்டிற்கு செல்லுகிற போது என்னுடைய பெற்றோர்கள் உறங்கிவிட்டார்கள். உணவோடு நான் அவர்களுக்கு அருகிலேயே நின்று இருந்தேன். என்னுடைய குழந்தைகள் எல்லாம் உணவுக்காக என்னிடத்திலே அழுவார்கள். நான் என்னுடைய குழந்தைகளுக்கு கூட உணவு கொடுக்கவில்லை. அவர்கள் அருகிலேயே நின்றிருந்தேன். அவர்களை எழுப்புவதற்கும் நான் பிரியப்படவில்லை. காரணம், எழுப்புவதனால் ஒரு தூங்கிக் கொண்டிருக்கிற நபர்களை எழுப்புவது ஒரு சிரமத்தை அவர்களுக்கு கொடுத்துவிடும். எனவே அவர்களாக விழிக்கட்டும் என நான் அருகிலேயே நின்றிருந்தேன். விடுகிற வரை நின்றிருந்தேன். இது நீ பெற்றோர்களை நல்ல முறையிலே பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னதின் காரணத்தால் தான் நான் செய்தேன் என அந்த நிகழ்ச்சியை சொல்லி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார். பாறை கொஞ்சம் விலகி போனது. இரண்டாவது அவர் துஆ செய்தார், அல்லாஹ், ஒரு நேரம் ஒரு சந்தர்ப்பத்தில் என்னை யாரும் கவனிக்கவோ, என்னை யாரும் பார்க்கவோ, என்னை தட்டி தண்டிப்பதற்கோ எந்த ஒரு சூழலும் இல்லாத ஒரு இடத்திலே நான் இருந்தேன். ஒரு பெண்ணும், என்னுடைய உறவுக்கார ஒரு பெண்ணும் இருந்தால், நான் தவறு செய்வதற்காக எண்ணி இருந்த நேரத்தில் உனக்காக நான் அந்த தவறை விட்டு விலகிவிட்டேன். இந்த பெண் அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொன்னால், அடுத்த கணம் உன்னுடைய பயம் என்னுடைய உள்ளத்திலே ஆர்கொண்டது. அடுத்த நொடியே அந்த இடத்தை விட்டு நான் அகன்று விட்டேன். அது உனக்காக மட்டுமே என்று இருந்தால் இந்த பாறை கொஞ்சம் விலகட்டும் என்று துஆ செய்தார். பாறை இன்னும் கொஞ்சம் விலகியது. மூன்றாவது மனிதர் துஆ செய்தார், யா அல்லாஹ், என்னிடத்திலே ஒரு கூலிக்காரர் வேலை செய்து கொண்டிருந்தார். கொஞ்ச நாள் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்து அவருக்கான நேரம் வந்தது. ஊதியம் கொடுக்க வேண்டும், ஊதியம் கொடுக்கலாம் என எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் அவர் வேறு வேலையாக என்னிடத்திலே ஊதியத்தை பெறாமல் என்னை விட்டும் அவர் சென்று விட்டார். அவரை தேடினேன், அவர் எனக்கு கிடைக்கவில்லை. அவருக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்த ஊதியத்தின் ஒரு தொகையை எடுத்தேன். அதிலே சில ஆடுகளை வாங்கினேன். அது நாளடைவிலே மிகப்பெரிய மந்தையாகவே என்னிடத்திலே மாறிவிட்டது. வெகு நாட்கள் கழித்து அந்த கூலிக்காரர் என்னிடத்திலே வந்து, நான் இப்படி ஒரு காலத்திலே உங்களிடத்திலே நான் வேலை செய்தேன், அதற்கு நீங்கள் ஊதியம் தரவில்லை, சிரமமான நேரமாயிருக்கிறது, அந்த ஊதியத்தை இப்போது தாருங்கள் என என்னிடத்திலே கேட்டார். நான் நினைத்திருந்தார், அவர் கேட்ட ஊதியத்தை என்னால் கொடுத்திருக்க முடியும். ஆனால் அவருடைய ஊதியத்தின் மூலமாக உருவான ஒரு ஆட்டு மந்தையை காண்பித்து இதை அப்படியே எடுத்துக்கொள்ள நான் சொன்னேன். அவர் மறுத்தார். இல்லை, இது உனக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தால் ஏற்பட்ட விளைவு, இந்த மொத்த ஆட்டு மந்தையும் உன்னுடையதுதான் என்று அவர் மிக்க மகிழ்ச்சியோடு அந்த இடத்தை இருந்து ஆட்டு மந்தையை ஓட்டி சென்றார். இது உனக்காக நான் செய்தது என அவர் துஆ செய்கிற போது பாறை முழுமையாக விலகியது. நாங்கள் மூவரும் வெளியிலே வந்தோம் என்கிற நிகழ்ச்சியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே பேசி காட்டிவிட்டு சொல்கிறார்கள். ஒரே ஒரு அமல், ஒட்டுமொத்த வாழ்க்கையிலேயுமே நிறைய அமல் செய்யறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இன்னும் எண்ணற்ற அமல்களை ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு வடிவத்திலே ஏதோ ஒரு சூழல்களில் செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் செய்யப்படுகிற அமல்களில் இஹ்லாஸ் என்கிற மன தூய்மை, உள தூய்மை இருக்குமானால் அந்த ஒரே ஒரு அமல் எவ்வளவு பெரிய சிரமமாக இருந்தாலும் அது மாற்றி வைக்கும், அது துஆக்களையே ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக அமைந்துவிடும் என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முழு சம்பவத்திலிருந்து சஹாபாக்களுக்கு எடுத்துரைத்த வார்த்தைகளாய் நாம் பார்க்கிறோம்.
அப்ப செய்யப்படுகிற வணக்கத்துல, செய்யப்படுகிற இபாதத்துல இருக்க வேண்டிய அளவிற்கு அந்த உள தூய்மை என்கிற இஹ்லாஸ் முழுமையாக வந்து விடுமேயானால் அப்போதுதான் அந்த இபாதத் பரிபூர்ண இபாதத்தாக, மிகச்சிறந்த இபாதத்தாக மாறிப்போம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்து ஷம்ஸ்ல பேசி காட்டுவானா இல்லையா? வஷ்ஷம்ஸி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லா, தொடர்ந்து ஆயத்து, தொடர்ந்து அல்லாஹ் சத்தியமிட்டுக் கொண்டே பேசி காட்டிக் கொண்டே வருகிறான். சூரியன் மீது சத்தியமாக, அது வெளிப்படுத்துகிற பிரகாசத்தின் மீது சத்தியமாக, சந்திரன் மீது சத்தியமாக என்று தொடர்ந்து சத்தியமிட்டுக் கொண்டே வருகிற அல்லாஹ் இறுதியிலே இப்படி ஒரு வரியை சேர்த்து வைக்கிறான். அந்த உள்ளத்திலே நாம் நல்லதையும் போட்டோம், கெட்டதையும் போட்டோம். உலகத்தின் 7 விதமான பொருட்களின் மீது சத்தியமிட்ட இறைவன் சத்தியம் செய்துவிட்டு சொல்கிறான், மனிதர்களுடைய உள்ளத்திலே நல்ல சிந்தனையையும் நாம் போட்டோம், கெட்ட சிந்தனையையும் நாம் போட்டோம். ஆனால் யார் எதை எடுத்து பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் நல்லவர்களாக தீயவர்களாக மாறுவது அவர்களுடைய கையிலே தான் இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் பேசி காட்டுகிறார். மனிதர்களுடைய உள்ளம் என்பது நல்லதையும் யோசிக்கும், தீயதையும் கொஞ்சம் கூடுதலாகவே யோசிக்கும். அப்படியான ஒரு படைப்பிலேதான் உள்ளத்தின் படைப்பை அல்லாஹ் படைத்திருக்கிறார். நல்லவைகளை சிந்தித்து உள தூய்மையை ஏற்படுத்துவதிலேதான் ஒட்டுமொத்த வாழ்வின் வெற்றி இருக்கிறது என்பதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 63 ஆண்டுகளினுடைய வாழ்க்கையின் மொத்தச்சாரம். சஹாபாக்களிடத்திலே பேசியதும் சஹாபாக்களிடத்திலே செய்து காட்டியதும் உங்களிடத்திலே ஒரு சிறு இபாதத்தாக இருக்கலாம். அந்த இபாதத் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய இஹ்லாஸான இபாதத்தாக இருக்குமேயானால் அது உங்களை சூனத்திலே நுழைத்து விடும் என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாள் முழுக்க கால்களுக்கு நின்று வணங்க வேண்டும் என்பதெல்லாம் அல்ல, செய்யப்படுகிற இபாதத்தில் ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ் போதும். அது உள தூய்மையோடு இஹ்லாஸ் என்கிற தரத்தை அடைந்து விட்டால் அந்த சுப்ஹானல்லாஹ் நிச்சயம் சத்தியம் அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அறிஞர்கள் நமக்கு 4 விதமான கல்புகளை சொல்லித் தருகிறார்கள். மனிதர்களுக்கு உள்ளே அல்லாஹ் வைத்திருக்கிற மனத்தின் தரம் 4 தரமாக பிரிக்கிறார்கள். குலூபுல் அஜ்தர், தூய்மையான மனம். ஒரு நல்ல சிறந்த மனம் என்பது குலூபுல் அஜ்தர் என்கிற தரத்திலே இருக்கும். அஜ்தர்னா என்ன? தூய்மையான மனம். அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை வருகிறதா, அடுத்த நொடி அந்த கட்டளை இவர் செய்ய ஆரம்பித்து விடுவார். அல்லாஹ்வுடைய ஒரு விதிவிலக்கு வருகிறதா, அடுத்த நொடி இவருடைய வாழ்வில இருந்து அந்த விதிவிலக்கு நீங்கிவிடும். ஒரு வியாபாரத்துக்கு போறோம் அல்லது ஒரு சாப்பிடவே போறோம், சாப்பிடக்கூடிய உணவு எடுத்து வாய்க்கு அருகில கொண்டு செல்லப்பட்டு விட்டது அல்லது வாய்க்குள்ளேயே போட்டு மெல்லவும் ஆரம்பித்து விட்டோம். இப்போது தெரிய வருகிறது ஹராம் என. சரி, அதான் போட்டுட்டோமே, இதை மட்டும் சாப்பிட்டு அடுத்த உணவுகளை தவிர்த்து விடலாம் என்பதல்ல, அடுத்த நொடி அதை துப்பி விடுவது. இன்னும் உயர்ந்த தரஜாவிலே இருக்கிற அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை அவருடைய அடிமை கொண்டு வந்து உணவு கொடுப்பார். கடுமையான பசியில இருக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உணவை வாங்கி வேகமா சாப்பிட்டு விடுவார்கள். அடிமை சொன்னார், எப்போதுமே நான் என்ன கொண்டு வந்து கொடுத்தாலும் இது எப்படி உனக்கு வந்துச்சு, எந்த வகையில வந்துச்சு, எப்படி சம்பாதிச்சுன்னு என்கிட்ட கேட்பீங்களே, இன்னைக்கு என்னிடத்துல நீங்கள் எதுவும் கேட்கலையே என்று கேட்கிற போது சாப்பிட்டு முடித்து விட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், கடுமையான பசியோடு இருந்த காரணத்தினால் நான் அந்த உணவை உடனே சாப்பிட்டு விட்டேன். இப்போது சொல், அந்த உணவு உனக்கு எப்படி கிடைத்தது, எப்படி சம்பாதித்தான்? அடிமை சொல்லுவார், அறியாமை காலத்திலே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் நான் ஒரு நபருக்கு குறி சொன்னேன், ஜோசியம் பார்த்தேன். தற்செயலாகவோ அது அந்த ஜோசியம் நான் சொன்ன அந்த குறி பழித்து விட்டது. அதற்கு சில பொருட்கள் தருகிறேன் அவர்கள் அப்போது வாக்களித்திருந்தார்கள். அந்த பொருட்களை இப்போது எனக்கு கொடுத்தார்கள், அதைத்தான் கொண்டு வந்து கொடுத்தேன் என்கிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு உடனே ஒரு பெரும் கோப்பையை கொண்டு வந்து தண்ணீரை இறைப்பி அதிலே முழுமையாக குடித்து முழுமையாக வாந்தி எடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒரு ஹராமான உணவு தன்னுடைய உணவிலே கலந்து விடுமேயாயின் அது என்னை நரகத்திற்கு இட்டு செல்லும் என்கிற நிலை அவர்கள் வந்தவுடனே
சாப்பிட்டு முடித்து விட்ட உணவை எப்படியாவது வாந்தி எடுத்தாவது நான் அதில் இருந்து விலக்கி விட வேண்டும் என்று நினைத்தார்கள். இபாதத்தின் உச்சகட்டம் உள தூய்மை என்பது அதுதான். ஒரு ஹராமான பொருளா உடனே விளக்க வேண்டும், ஒரு ஹலாலான பொருளா அதை எப்படியாவது அடைய வேண்டும் என்கிற அந்த உள்ளம் தான் உள்ளத்திலேயே ஆகச்சிறந்த நல்ல உள்ளம். அதுதான் குலூபுல் அஸ்தர். சஹாபாக்களிடத்திலே இருந்தது, நபிமார்களிடத்திலே இருந்தது, அவுலியாவுல்லாக்களிடத்திலே இருந்தது, தாபீன்களிடத்திலே இருந்தது, முஃமினான நல்ல முஸ்லிம்களிடத்திலேயும் இருக்கிற உள்ளம். அதை தேடித்தான் நாம் போட வேண்டும். ஒருத்தர் வந்து கேட்டார், ஏதோ கொஞ்சம் தானே சாப்பிட்டீங்க, அதை அப்படியே விட்டுறலாமே என்கிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்களே, மிக நல்ல வார்த்தை. அந்த ஒரு கவலத்தினுடைய உணவு என் உயிர் போனால்தான் வரும் என்ற நிலை வந்தாலும், என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று அந்த ஒரு கவலத்தை நான் வெளியிலே எடுக்காமல் விடமாட்டேன் என்று சொன்னார். இன்னைக்கு நம்மள எத்தனை பேர் ஹராம் ஹலாலுடைய விஷயத்திலே கவனமாக இருக்கிறோம்? பரவலா ஹோட்டலுக்கு போறோம், பரவலா பல இடங்களுக்கு போறோம். அந்த ஹோட்டல்ல தயாரித்து தரப்படக்கூடிய உணவு ஹலாலா ஹராமா ஒரு உண்மையை நம்ம பாக்குறதே இல்லை. ஹலால்னு போர்டு வச்சுட்டா போதும் அப்படிங்கிற பார்வை மட்டுமே நமக்குள்ள இருக்கிறது. ஹலால்னு போர்டு எல்லாருமே இப்ப வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அரபியில போட்ட ஹலால்ங்கிற போர்டு ஊருக்குள்ள வைக்காத எந்த ஹோட்டலுமே இல்ல. ஹலால் சுத்தமான உணவு என்று பார்க்கிறார்கள். அப்படி அல்ல, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுக்கப்படாத எந்த ஒரு பிராணியினுடைய இறைச்சியாக இருந்தாலும் அது ஹராம். இன்னைக்கு சாப்பிடுறதுல ஆரம்பித்து குடிப்பதிலே ஆரம்பித்து உணவு உடையில இருந்து எல்லா வகையிலுமே ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னைக்கு நிறைய பேர் துஆ கேட்கிறோம், துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்று புலம்புகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே வரிகளை சொல்லி காரணத்தை விளக்குகிறார்கள். அவன் சாப்பிடுவது ஹராம், அவன் குடிப்பது ஹராம், அவன் உணவு உடுத்துவது, அவன் உடை உடுத்துவது எல்லாம் ஹராமாய் இருக்கிற போது அவனுடைய துஆ எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார். குலூபுல் அஸ்தர் என்று சொன்னால் நல்லவைகளை எப்படியாவது தேடி ஓட வேண்டும், தீயவைகளை விட்டு எப்படியாவது முழுமையாக நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும். அந்த உள்ளம்தான் குலூபுல் அஸ்தர். அல்லாஹ் அதை நமக்கு தருவார். இரண்டாவது உள்ளத்தை குறித்து கூறுகிறார்கள், குலூபுல் அஹ்லஃப், குலூபுல் காஃபிரின் என்று கூட சொல்லலாம். மூடப்பட்டவர் கல்வி. என்ன நல்ல விஷயத்தை அந்த கல்வில போய் சொன்னாலும் அந்த கல்வி ஏத்துக்காது. எவ்வளவு பெரிய பெரிய ஆட்களை அனுப்பி நாம் ஒரு மிகப்பெரிய பிரசங்கமே நடத்தினாலும் அந்த கல்வி நல்ல விஷயத்தை எப்போதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அது மூடப்பட்ட கல்வி, குலூபுல் காஃபிர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஜஹல்கிட்ட ஏராளமாக பேசினார், அபூ லஹப்கிட்ட ஏராளமாக பேசினார். இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே துஆ செய்தாங்களே, யா அல்லாஹ், அபூ ஜஹல், உமர், இந்த ரெண்டு பேத்துல உனக்கு யார் பிரியமோ அந்த நபரை இஸ்லாமியராக மாற்றி இந்த இஸ்லாத்திற்கு நீ பலம் சேர்த்து வை என்று அபூ ஜஹலுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள் என்கிற போது அபூ ஜஹலினுடைய இஸ்லாமிய வருகையை பெருமானார் அவ்வளவு நேசித்தார்கள். அபூ ஜஹல்கியே போய் கேட்டாங்க, இவ்வளவு கடுமையாக நீ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எதிர்க்கிறியே, என்ன காரணம்? அவர் பொய்யரா? அவர் பொய்யரா? அபூ ஜஹல் சொன்னா, அவர் பொய்யர் அல்ல, அவர் பொய் பேசி நான் ஒரு நாளும் பார்த்ததே கிடையாது. அப்புறம் ஏன் நீ அவரை எதிர்க்கிற, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற போது அவருடைய குடும்ப பகையை முன்வைத்து அவன் சில காரணங்களை சொல்லுவான் என்று நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். உண்மை என்று தெரிந்ததற்கு பிறகு கூட உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு உள்ளத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த உள்ளத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். குலூபுல் காஃபிர், அது எப்போதும் நம்முடைய உள்ளத்திலே வந்துவிடக் கூடாது. மூணாவது இன்னொரு வகையான உள்ளம் இருக்கிறது, அது குலூபுல் முனாஃபிகூன், குலூபுல் மன்கூஸ் என்றும் சொல்லுவார். நல்லது ஏராளமாக சொல்லலாம், எல்லாத்தையும் அந்த உள்ளம் கேட்கும், ஆனா எதையுமே நடைமுறைப்படுத்தார். எவ்வளவு நல்ல விஷயங்களை சொன்னாலும், ஒரு நாள் முழுக்க பேசினாலும், ஒரு இரவு முழுக்க பேசினாலும் அந்த கல்வி எல்லாவற்றையும் கேட்கும், ஆனா அதிலே 1% கூட அமல் செய்யாது. அது குலூபுல் முனாஃபிக். நல்லவனுடைய தோற்றத்திலேயே இருக்கும், ஆனால் உள்ளத்திலே நயவஞ்சகத்தை முழுமையாய் வைத்திருக்கும். நல்லது செய்யணும் நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தோடு கேட்கும்,
ஆனால் அதிலே 1% செய்யாது. இது சில முனாஃபிக்குகளுடைய குணம். அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக்குகளுடைய தலைவன். அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வெளிப்படையாக அவன் காண்பித்தான். ஆனா உள்ளத்தில் முழுக்க முழுக்க இஸ்லாத்தினுடைய விரோதியாகவே வாழ்ந்து கொண்டிருந்த உபை இப்னு சலூலுடைய அந்த முனாஃபிக்கினுடைய கல்வை குறித்து இங்கு பேசப்படுகிறது. பாதுகாப்பு தேட வேண்டிய இரண்டாவது கல்வி அதுதான். நான்காவது வகையான இறுதி வகையான ஒரு கல்வி இருக்கிறது. கல்புல் முஸஃபஹ். இது சாதாரண நம் போன்ற மனிதர்களுடைய மனோநிலை. நிறைய உலக சிந்தனையும் அதுக்குள்ளே இருக்கும், நிறைய ஆகரத்துடைய சிந்தனையும் அதுக்குள்ளே இருக்கும். நல்லதை பற்றி ஆகரத்தை பற்றி பேசுகிற போது ஆர்வம் ஏற்படும். அதை எப்படியாவது செய்துவிட வேண்டும், ஆகரத்தினுடைய சிந்தனையோடே இருக்க வேண்டும் என்று தோடும். உலகத்தோடு நாம் சென்று விட்டால் உலக சிந்தனைக்கு மாறிவிடும். நல்ல சிந்தனைகளோடு இருக்கிற போது நல்ல சிந்தனை வரும். தீய சிந்தனைகளோடு நாம் உலகத்தோடு போய்விட்டால் உலக சிந்தனையாக மாறிவிடும். இது சாதாரண மனிதர்களுடைய மனோநிலையிலே இருக்கிற கல். அந்த கல்வை குறித்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசி காட்டினார்களே. இந்த கல்வி ஒன்றும் தவறான கல்வி அல்ல, ஆனால் நீங்கள் கொஞ்சம் நற்சிந்தனை வருவதற்காக முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாக்கு. ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டை விட்டு வருகிறார்கள். நஃபத்து ஹன்லலா யா ரசூலுல்லாஹ், இந்த ஹன்லலா முனாஃபிக்காக மாறிவிட்டார், இந்த ஹன்லலா முனாஃபிக்காக மாறிவிட்டார் என்று ஓடி வருகிறார்கள். வழியிலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தடுத்து கேட்கிறாங்க, ஹன்லலா நீ ஒண்ணும் முனாஃபிக்லாம் ஒண்ணும் இல்லையே, ஏன் இந்த மாதிரி வார்த்தையை சொல்ற? அப்போ ஹன்லலா ரலியல்லாஹு சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த அவையிலே அந்த சபையிலே அமர்ந்திருக்கிற போது ஆகரத்தை கண்கூடாக பார்க்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு என்னுடைய மனதிலே இருக்கிறது. அதை முடித்துவிட்டு நான் வீட்டிற்கு சென்று விட்டால் உலக சிந்தனை என்னுடைய மனதை ஆட்கொண்டு விடுகிறது. அப்போது நான் முனாஃபிக்காக மாறிவிட்டேன் தானே என்று பேசுகிற போது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொன்னார்கள், இதே மாதிரியான மனோநிலை தான் என்னிடத்திலேயும் இருக்கிறது. வா இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே செல்லுவோம் என கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் சொன்னார்கள், நாங்கள் இருவரும் முனாஃபிக்காக மாறிவிட்டோம். ஏன் இப்படி கேட்கிறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு சொல்லுவார், யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு உங்களோடு இருக்கிற போது உங்களுடைய சபையிலே அமர்ந்திருக்கிற போது ஆகரத்தை நாங்கள் கண்ணுக்கு முன்னால் பார்ப்பதாக நாங்கள் விளங்குகிறோம். ஆனா வீட்டுக்கு போயிட்டா மனைவி மக்களோடு நாங்கள் பேசுகிறோம், குழந்தைகளோடு விளையாட ஆரம்பித்து விடுகிறோம். ஆகரத்தினுடைய சிந்தனை எங்களுடைய உள்ளத்தை விட்டு மாறி விடுகிறது. எனவே நான் முனாஃபிக்காக மாறிவிட்டேனா என்று கேட்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா ஹம்ஸா, ஒருவேளை நான் என்னோடு நீங்கள் இருக்கிற போது உங்களுடைய மனதினுடைய சிந்தனை இருக்கிறது, அதே மாதிரி எப்போதுமே நீங்கள் நினைத்து விட்டால் இருந்து விட்டால் மலக்குகள் எல்லாம் உங்களுடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பித்து விடுவார். நீங்கள் நடக்கிற வழிகளிலே எல்லாம் மலக்குகள் உங்களுடைய கைகளை பிடித்து முசாஃபஹா செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். யா ஹன்தலா சாஅத்து வ சாஅ, என்னதான் இருந்தாலும் இது ஒரு நேரம், அதுவும் ஒரு நேரம். ஆனால் கூடுமான அளவிற்கு நற்சிந்தனைகளோடு இருப்பதற்கு நீ முயற்சி செய் என்பது அவர்களின் மூலம் இந்த உலகத்தினுடைய சமகாலத்தினுடைய மக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தவார். 4 வகையான கல்புகள். ஒன்று இறை நேசர்களுடைய கல்வி, அதை நோக்கித்தான் நாம் ஓட வேண்டும். ஆனால் பெற்றிருப்பது 4வது தர கல்வி. ஆனால் அதுல இருந்து மாறி முதல் தரத்திலே இருக்கிற இறைநேசர்களுடைய கல்பு குலூபுல் அஜ்தரை நோக்கி பயணப்படுகிற அந்த தௌஃபீக்கை அடைய வேண்டும். அதே நேரத்தில் 2 வகையான கல்புகள், குலூபுல் காஃபிர், குலூபுல் முனாஃபிக், அந்த 2 வகையான கல்புகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே அதிகம் பாதுகாப்பையும் தேட வேண்டும். அப்படி தேடி நடந்து விட்டால் அந்த உள்ளம் சரியாக மாறிவிடுமேயாயின் ஒட்டுமொத்த உடலும் சரியானதாக மாறிவிடும். ஒரே ஒரு உள்ளம் மட்டும்தான், அந்த உள்ளம் மட்டும் மிகச்சரியாக மாறிவிடுமேயாயின் ஒட்டுமொத்த உள்ளமும் மிகச்சரியானதாக மாறிவிடும் என்பதை வரலாற்று முழுக்க ஏராளமான சம்பவங்களை நாம் பார்க்கலாம். வரலாறுல ஒரு பெரியார் ஒருவர் வாழ்ந்தார். சஹல் இப்னு அப்துல்லாஹி அஷ்-ஷுரை அத்-துஷ்தரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எவ்வளவு பேணிதல் மிக்க பெரியார்னு சொன்னார். ஏதாவது
அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத ஒரு பொருளை எடுப்பதற்காக அவருடைய கை சென்று விடுமையாயும், அவருடைய எடுக்கிறதுக்காக அவர் போனார்னா கை தானாக வலிப்பு வந்து விடுமா, கைக்கு மட்டும் கையில நடுக்க வந்து விடுமா. ஒரு தீய பொருள் அல்லாஹ்விற்கு உவப்பில்லாத, அல்லாஹ் பிரியப்படாத ஒரு பொருளின் பக்கம் அவருடைய உள்ளமோ அவருடைய கையோ செல்லுமே ஆயின் அவருடைய கை நடுக்கம் வந்துவிடும். அதன் மூலம் அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். காரணம், அவருடைய உள்ளத்தை முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து வைத்தான். அல்லாஹ்வின் பக்கம் முழுக்க முழுக்க உள்ளம் சேர்ந்து விடுமையாயின் ஒட்டுமொத்த உடலும் முழுமையாக அது அல்லாஹ்வை நோக்கியே நடக்க ஆரம்பித்து விடும். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தைகளிலே சொல்லி காட்டினார்கள். அல் ஜஸது, அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தைகளிலே பேசினார்கள். அல் ஜஸது முதுகத்தன் இதா ஸலஹத் ஸலஹத் ஜஸது குல்லு. அந்த உள்ளம் மட்டும் சரியாகிவிட்டால் ஒட்டுமொத்த உடலும் சரியாகிவிடும் என்கிற சாரம் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஒட்டி பேசிய சாரம்தான். உள்ளத்தை சீராக்குவதன் மூலமாகத்தான் மறுமையினுடைய மகத்தான வெற்றி கிடைக்கும். மகத்தான வெற்றி என்பது உள்ளத்தை சரி செய்வது, நல்லதை தேர்ந்தெடுப்பது என்று அல்லாஹ் குர்ஆனிலே பேசியும் காட்டுகிறான். அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை சீராக்குவானாக. நல்ல சிந்தனைகளை செலுத்துகிற தௌஃபீக்கை, பாக்கியத்தை எல்லா நிலைகளிலேயுமே அல்லாஹ் நமக்கு அமைத்து தருவானாக. வாஹிர் துஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.